السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. இமாம் நசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்ம எல்லாம் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நூல் நசாஇ, ஹதீஸ் கிதாப் நூல் நசை என்பதாக. அந்த நசை அதை ஒன்று திரட்டி இமாமுடைய பெயர் தான் இமாம் நசை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவர்களின் இயற்பெயர் அஹ்மது பின் சுஐப், வம்சாவளி பெயர் அபு அப்துர் ரஹ்மான் என்பதாகும். குராசான் நாட்டின் நசா என்னும் நகரில் ஹிஜ்ரி 215 பிறந்தார்கள். ஆரம்ப கல்வி தனது ஊரிலேயே பயின்றார்கள். பிறகு உயர்கல்வியின் தேட்டத்தால் குராசான், ஹிஜாஸ், மிசர், ஈராக், ஷாம் மற்றும் பல தீவுகளுக்கு பயணம் செய்தார்கள். கடைசியில் மிசர் நகரிலேயே குடி அமர்ந்தார்கள். தமது வாழ்நாளில் தனக்கு நிகர் தானே என்ற வகையில் புகழின் உச்சத்தில் இருந்தார்கள். இவர்களின் ஹதீஸ் சம்பந்தமான அநேக நூற்களை இயற்றியுள்ளார்கள். அவற்றுள் ஒன்றுதான் அல் முஜ்தபா என்னும் அரிய நூல். இதையே நாம் நூல் நசை என்னும் பெயரால் அறிந்துள்ளோம். அது சுனனுல் குபுரா என்னும் நூலின் சுருக்கமே நசையாகும். இமாம் நசை அவர்கள் ஒருபுறம் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பற்றிய ஆய்விலும் ஒப்பற்று விளங்கினார்கள். அல் முஜ்தபா என்னும் நூலை படித்தாலே இவர்களின் திறமை நமக்கு விளங்கிவிடும். அதில் ஒரு ஹதீஸை பல இடங்களில் சுட்டிக்காட்டி அதற்கு மாறுபட்ட பல தெளிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். அத்துடன் இவர்கள் பெரும் வணக்கசாலியாகவும் உலக பற்றற்றவராகவும் இருந்தார்கள். இரவு நேரங்களை வணக்கத்தில் கழிப்பது இவர்களின் அன்றாட நிகழ்வாகும். ஹிஜ்ரி 302 ஆண்டு துல்காய்தா மாதம் மிஸ்ரிலிருந்து கிளம்பி பலஸ்தீன் சென்றடைந்தார்கள். ஹிஜ்ரி 303 ஆண்டு திங்கட்கிழமை இவர்கள் வஃபாத்தானார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சேவை செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்ன? இவர்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்தார்கள். இரவெல்லாம் வணக்கத்தில் கணிக்கக்கூடியவர். பாருங்கள், இன்றைக்கி பலஸ்தீன் எவ்வளோ பெரிய முக்கியமாக நமக்கு பூமின்னு பாருங்கள். எல்லா இமாம்களுமே அங்கே விஜயம் செஞ்சுருக்காங்க, அங்கே போய் உழைப்பு செஞ்சுருக்காங்க. முக்கியமான ஒரு பகுதி தான். அங்கே பாருங்கள், இமாம் கடைசியாக அங்கே தான் சென்றிருக்காங்க. அது நேரத்தில் தான் அவங்களுக்கு ஃபாத்து ஏற்பட்டிருக்கு. இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். பல்வேறு விதத்தில் தண்ணீர் இறங்குதல் அல்லாஹ்வின் வல்லமை, நன்மை மெய் சேர்க்க வைக்கிறது. சில நேரங்களில் மேகம் ஏதுமின்றி பனித்துளிகளாக தண்ணீரை அவன் பொழிய செய்கின்றான். அதனால் தாவரங்கள் நனைந்து சுவைமிக்கதாக ஆகிறது. மேலும் சூரியனின் வெப்பத்திலிருந்து அவற்றுக்கு பாதுகாப்பும் கிடைக்கிறது. சிலவேளை பெரும் மழையை கொடுத்து அழிவுக்கான சூழ்நிலை உருவாக்குகின்றான். சிலவேளை பனிக்கட்டைகளை பொழிய வைத்து குளிரை ஏற்படுத்துகின்றான். பனிப்பாறையிலும் மலை, செடி, நதியாகவும் அல்லாஹ்வை துதிப்பாடுவதில் ஈடுபட்டு விடுகின்றன. வானத்திலிருந்து பனித்துளி, மலை, பனிக்கட்டி ஆகியவற்றை பொழிய செய்து பருவநிலைகளை மாற்றுவது அல்லாஹ்வின் வல்லமைக்கு சான்றாகும். சுப்ஹான் அல்லாஹ். ஒருவேளை நமக்கு எப்போ பார்த்தாலும் வெயிலே அடிக்கிற மாதிரி அல்லாஹ் வச்சுட்டான்னு வச்சுக்கிங்களேன், மனுஷன் வாழ்வானா? என்ன தம்பி, மனுஷன் வாழ்வானா? நேற்று அல்லாஹ் திக்ர் செஞ்சோம்ல, பாருங்க, அல்லாஹ் போட்டுருங்க. நம்மெல்லாம் யார்? நமக்கு கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணி அடியான எப்பயுமே ஒரு என்னது, ஒரு சந்தோஷ நிலை, அவருடைய மனநிலைக்கு மாற்றி மாற்றி எல்லாம் வச்சுருக்கான் உலகத்தை. கவனிக்கிறீங்களா? எவ்வளோ பார்த்தாலும் சதன் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்களேன், என்ன ஆயிரும்? வெளியவே போக முடியாது, வெறுப்பாயிரும். ஒரே வெயில் அடிக்குது, அப்பயும் வெறுப்பாயிருவான். ஒரே வறட்டு பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்பயும் வெறுப்பாயிருவான் மனுஷன். ஆனால் எல்லாம் பாருங்கள், அடியார்களுக்கு தேவைக்கேற்ப காலத்தை மாற்றுறான். யாருக்காக மாற்றுறான்? எனக்காக நினைக்கணும். அல்ல மனுஷனுக்காகனா மொத்த மனுஷன் வந்து நமக்காக எல்லாம் மாத்திரம் நினச்சாதான் அல்லாவோட பாசம் ஏற்படும். அதான் பாருங்கள், அப்பேற்பட்ட ரப்ப தான் என்ன செய்யும், நம்ம ஃபஜ்ரில் தொழுகிறோம். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. நபிகளாரின் இறுதி அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக மக்களுக்கு கூறிய அறிவுரை, தொழுகை நிரந்தரமாக தொழுதிருங்கள் மற்றும் அடிமை பணியார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அதாவது அவர்களின் உரிமையை சரியாக வழங்கிவிடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிக்கின்றார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. நாலாவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. சட்டையின் கைப்பகுதி மணிக்கட்டு வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்டையின் கைப்பகுதி மணிக்கட்டு வரை இருந்தது. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சமரசத்தின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் தனக்கு நீடித்த ஆயிலையும்
இரணத்தில் அபிவிருத்தியையும், அதாவது உணவில் என்ன அபிவிருத்தியையும் விரும்புகிறாரோ அவர் தனது உறவினர்களோடு சமாதானமாக இணங்கி வாழவும். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறர் தம்மை பார்ப்பதற்காக எவர் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வை துச்சமாக நினைத்தவராவார். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை விட்டும் தவிர்த்திடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், என் முன்னே உலகம் வெளிப்பட்டது, என்னை விட்டும் விலகி போ என்றேன். அது போகும்போது என்னிடமிருந்து தாங்கள் தப்பித்து விட்டீர்கள், ஆனால் தங்களுக்கு பிறகு வருபவர்கள் யாரும் என்னிடமிருந்து தப்ப முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உலகம் கூறியது. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சிராத் பாலத்தில் முஃமின்களின் நிலை. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்களான ஆண்களையும் பெண்களையும், அதாவது முஃமின்களான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் நீர் பார்க்கும் மறுமை நாளில் அவருடைய ஒளி அவர்களுக்கு முன்புறத்திலும் வலப்புறத்திலும் விரைந்து செல்லும். இன்றைய தினம் உங்களுக்கு நற்செய்தியாகிறது, சுவன சோலைகளாகும், அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவற்றில் நிரந்தரமாக இருப்பீர்கள், அது மகத்தான வெற்றியாகும். ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம், ஜின்களுக்கான மருத்துவம். ஹஜரத் அபு லைலா ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, நான் நபி அவர்களின் சமூகம் சென்றிருந்தேன். அப்போது அங்கு ஒரு கிராமவாசியும் வந்திருந்தார். அவர் தனது தம்பி சிரமப்படுகிறான் என்றார். என்ன மாதிரியான சிரமம் என்று நபி அவர்கள் கேட்க, ஜின்களுடைய தாக்கம் என அந்த நபர் நம் சாசமடத்திலே பதில் கூறினார். உங்கள் தம்பியை என்னிடம் கொண்டு வாருங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். அவ்வாறே கொண்டு வரப்பட்டார். நபிசாஸ்லாம் அவர்கள் சில ஆயத்துக்களை ஊதினார்கள். அவர் உடனே சுகம் பெற்றார். அந்த ஆயத்துகள் இதோ: அல்ஹம்து சூரா, பக்கரா சூராவின் 4 ஆயத்துகள், இன்னும் பக்கரா சூராவின் நடுப்பகுதி 2 ஆயத்துகள். நடுப்பகுதி 2 ஆயத்துனா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித்னு வருதில்ல, அதான் நேற்று நம்ம நைட்டு ஆதாரம் காமிச்சோம். அப்புறம் ஆயத்துல் குர்சி, பக்கராவின் சூராவின் கடைசி 3 ஆயத்துகள். மேலும் ஆல இம்ரான் சூராவின் 1 ஆயத்து, அதாவது ஷஹீத் அல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்து. சூரத்துல் ஆராஃபுடைய 1 ஆயத்து, இன்ன ரப்பக்கும் ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்து. முஃமினூன் சூராவின் 1 ஆயத்து, ஒமன் யதஅ மஅல்லாஹ் என்ற அந்த ஆயத்து. ஜின் சூராவின் 1 ஆயத்து, ஒ அன்னஹு தஆலான்னு ஆரம்பிக்கக்கூடிய 1 ஆயத்து. சாஃபாத் சூராவுடைய ஆரம்ப 10 ஆயத்துகள், சாஃபாத் சூராவுடைய ஆரம்ப 10 ஆயத்துகள். ஹசர் சூராவின் கடைசி 3 ஆயத்து, அதாவது ஹசர் சூராவின் கடைசி 3 ஆயத்து. அதுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ் ஆகியவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதினார்கள். ஆயிடுச்சு, சரியாக போயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே ஒரு எழுதி கூட வச்சு என்ன செஞ்சுக்கலாம், வீட்டில் பிள்ளைங்களுக்கு முடியல, யாருக்கோ ஒரு மாதிரி இருக்குன்னா நம்மளே ஊதி அவங்களுக்கு தண்ணி அடித்து விட்டாலே சரியாக போயிடும். புரியுதுங்களா இல்லையா? எல்லாம் வெளிப்படையானது. அல்லா பாருங்கள் எவ்வளோ வெளிரங்கமான இருக்குது பாருங்கள். இது இப்னு மாஜா அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. வேதத்தை தொடுவதே நீங்களாம் பாவிங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் எவ்வளோ வெளிப்படையாக வச்சுருக்கான் பாருங்களேன் குர்ஆனை. அவ்வளோ புரியுது தம்பி? ஆமாம், இப்போ விசாரிங்க. வேதத்தை படிக்கிறதுக்கே உனக்குலாம் தகுதி இல்லடான்னு சொல்லக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் எல்லாம் எவ்வளோ வெளிப்படுத்துகிறான் பாருங்களேன். இதெல்லாம் ஓதி சரி பண்ணிக்கோங்களா. எல்லாம் வெட்ட வெளிச்சம். இஸ்லாம் வெளிச்சமானது, வெளிப்படையானது, மறைக்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. இங்கே யாரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, எல்லாம் சமம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமை தான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் நன்றி செய்யணும். அடுத்து பாருங்கள், குர்ஆனின் அறிவுரை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறினார்கள், நீங்கள் யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதீர்கள், விற்பதிலும் வாங்குவதிலும் ஏமாற்றுவதற்காக விலையில் ஏற்ற இறக்கம் செய்யாதீர்கள், பகைமை கொள்ளாதீர்கள், மற்றவரிடமிருந்து முகம் திருப்பி கொள்ளாதீர்கள், ஒருவர் பேரம் பேசும்போது மற்றவர் அதற்காக பேரம் பேச வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் இந்த நலவை ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி கூறினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய, அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும், ஜின் போன்ற கெட்ட ஜின்கள் வேறு எந்த முசீபத்துடைய எல்லா பிரச்சனையை விட்டு மட்டும் அல்லாஹ் நம்ம நேரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்ம துஆ அங்கீகரித்ததை புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
آمين. خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.